இல்ல, அது அவசியமற்றதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு படத்தை உங்களுக்கு தெரியும், அவர் இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்களுக்கு எல்லாம் நீங்க இந்த இடையூறை கொடுக்கல அப்படிங்கறத கவனிக்க வேண்டியது இருக்கு. இப்ப கோர்ட்டுக்கோ அல்லது லியோக்கோ இந்த இடையூறு வரல. ரெண்டாவது, அந்த படத்தினுடைய அந்த பகவன் கேசரிங்கிற அந்த படத்து, இந்த தெலுங்கு படத்தினுடைய முதல் பதிப்பு, அந்த பதிப்பை நான் பார்த்தேன். அதை பார்க்கும்போது அதுல இந்த சான்றிதழ் கொடுக்கிற அளவுக்கு அது தடை நீட்டிக்கிற அளவுக்கு அதுல ஒரு சிக்கல் இல்லை அந்த படத்துல. அப்படி இருந்தா கூட நீங்க மத ரீதியா இருக்குது அப்படின்னா அந்த காட்சியில நீக்கிட்டு வெளியிடுங்கன்னு தான் சொல்லணுமே ஒழிய, நீங்க சான்றிதழ் கொடுக்கவே இவ்வளவு காலம் அவரு ஒரு வெளியீட்டு தேதியை குறிச்சிட்டாரு, 9ஆம் தேதின்னு குறிச்சிட்டாரு. நீங்க அந்த தேதி வரைக்கும் அந்த சான்றிதழ் கொடுக்காம இழுக்கிறது அது சரியா இல்லையே, அது சரியா இல்ல, அது அவசியம் இல்ல. இந்த காட்சி வந்தா அது பாக்குற பார்வையாளர் மக்களை துன்பப்படுத்தும், அப்படி துன்பப்படுத்தும் சொல்லி நீங்க மத ரீதியா ஒரு காட்சி வர்றதுக்கே இவ்வளவு பேசுறீங்க. நீங்க ஒரு கோயில்ல விளக்கேத்துறத வச்சுக்கிட்டு இவ்வளவு பிரச்சனையை கொண்டு போயிட்டே இருக்கிறீங்க. புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, பிரமதத்து மக்களையும் புண்படுத்தக்கூடாதுன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, நீங்க அங்கிட்டு கிடா வெட்டிக்கிறீங்க, நாங்க அங்கிட்டு விளக்கேத்திக்கிறோம்னு சொல்லிட்டு போயிருப்பீல்ல. அதே இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குறீங்க. அப்படியே வர்றதுன்னா நீ என்ன செய்யணும்? அந்த காட்சியை நீக்குங்க, அந்த உரையாடலை அமைதிப்படுத்துங்க, அந்த உரையாடலை நீக்குங்க, அதுதான் சொல்லியிருக்கணும். சான்றிதழே தராம இருக்க வேண்டிய தேவை என்ன வருது? அப்ப யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. அப்ப கடந்த காலத்துல இருந்த படங்கள்ல எல்லாம் நீங்க ஒரு துறையும் சொல்ல விட்டுட்டீங்க. இப்ப அவரை தேர்தல் குறிச்சவன்னு சொல்லும்போது அப்ப தேவையற்ற ஒரு நெருக்கடியை கொடுக்குறீங்கிறதானே பாக்குறவங்களுக்கு தோணும். அது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது அவசியம் இல்லை. தமிழக அரசு ஒரு புதிய திட்டம் உங்கள் கனவை எங்களுக்கு ஒரே கனவு தான் இந்த திராவிட ஆட்சி முறையை ஒழிக்கணும் இந்த நாட்டுல இருந்து. ஒரே கனவு தான் நான் சொல்லிட்டேன். வேற ஏதாவது அரசியல் கட்சி, அதாவது அரசியல் சக்தியாக விஜய் உருவாகிட்டார். பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் கட்சி உருவாக்கினாரு. அவர் காலகட்டத்தில் விஜய் தமிழ்நாட்டில் அரசியல் சக்தியாக உருவாக்கிவிட்டார். இல்ல, அவரு அதுல சேர இருக்கிறாரு, அதனால அவர் சொல்றாரு. அதை போய் பேசிட்டு அரசியல் சக்தியா உருவாகணும்னு தானே தம்பி கட்சியை தொடங்கி இருக்கிறாரு. அதுல என்ன